அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். அருள்மிகு திருக்கடவூர் அபிராமி அன்னையை விரும்பி தொழுவாருக்கு திருவருள் புரிவாள், திருக்காட்சியும் தருவாள் என்பது உண்மை, அனுபவபூர்வமான உண்மை. இன்று அபிராமி அந்தாதியின் 5வது பாடலையும் அதன் பொருளையும் நாம் காண்போம் அம்பாளின் அனுகிரகத்தோடு. இதை கேட்பவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் இதை படிப்பவர்களும் அவளின் பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. நஞ்சையும் அமுதாக்கும் அபிராமி அன்னை பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முழையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த அபிராமி பட்டர் ஒரு பாடலின் முடிவு, மற்றொரு பாடலின் தொடக்கம். ஆமாங்க, எதுவுமே தொடர்ச்சி தானேங்க. எதுவுமே என்னதுங்க, ஆக்ஷன் ரியாக்ஷன் ஆக்ஷன் ரியாக்ஷன், அப்படித்தானே? இப்போ பாருங்களேன், தேவர்கள், மனிதர்கள், மாயா முனிவர்கள் யாவரும் வழிபட்ட அபிராமியின் அருள் திருவடியில் தன் தலை வைத்து வணங்கும் பொழுது பெரும் பேறு தர வேண்டும் என்று பிரார்த்தித்து வேண்டுகிறார்கள். அதாவது யார்? மண்ணுலகம், விண்ணுலகம், மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையில் உள்ளவர்கள். திரிபுரங்களை ஆளும் மாட்சியால் திரிபுரை என்ற பெயர் பெற்றவளும், செப்பு போன்ற அழகிய திருத்தனங்கள் உடையவளும், மெல்லிய வஞ்சிக்கொடி போன்ற இடையை உடையவளும், நினைப்பவர் மனதிலே லயத்திருப்பதும் மனோன்மணி என பெயர் பெற்றவளுமாக திகழ்கிறாள் எங்கள் அபிராமி அன்னை. அந்த அன்னை எத்தகையவள் என்றால் கருணை வடிவானவள் என்பதை அனைத்து உலகமும் அறியுமாறு செய்தவள். எங்களை அழிக்க வரும் ஆழகால நஞ்சிலிருந்து காப்பாற்ற வேண்டும், தங்களையே கதியென நம்பி சரணடைந்து விட்டோம் என்று தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டு திருவடி தஞ்சம் புகுந்தார்கள். அதாவது இங்கே பாருங்களேன், இங்கே தேவர்கள் ஆழகால நஞ்சிலிருந்து காப்பாற்ற வேணும்னு போகிறாங்கல்ல. அப்போ மனிதர்கள், ஆழகால விஷம்ன்றது மனிதர்களுக்கு எதுங்க? ஆசை, பேராசை, காமம், கோபம், ஆணவம், அகம்பாவம், அடுத்தவர்களை புறம் கூறுதல். இதில் இந்த நஞ்சிலிருந்து தன்னை காப்பாற்றணும் அப்படின்னு தாங்க அம்பிகையை நாம் சரணடைய வேண்டும். இந்த நஞ்சிலிருந்து காப்பாற்றிட்டா அம்பாளை தவிர நமக்கு வேறு எந்த நினைவுமே இருக்காது. அப்படி தானே? அம்பாளை நம் மனதில், நம் மனதில், நம் மனையில் நாம் வைத்து கொள்ளும் பொழுது, நம் மனமென்னும் மனையில் வைத்து கொள்ளும் பொழுது என்றுமே சந்தோஷமே, ஆனந்தமே. இப்போ பாருங்க, தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டு திருவடி தஞ்சம் புகுந்தார்கள். தம்மை சரணம் என்று வந்துவிட்டால் தேவர்களை காக்க வேண்டி அந்த கொடிய ஆழகால நஞ்சினை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் சிவபெருமான் அப்படியே விழுங்கிவிட்டார். அப்போனா என்ன அர்த்தங்க? பகவானின் பாதத்தை பிழித்து விட்டால் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தும் நம்மளை காப்பாற்றி விடுவார் என்பது தான் உதாரணம் இது. இதற்கு நாம் எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். பக்தி பிரகலாதனை சொல்லலாம், திருநாவுக்கரசரை சொல்லலாம். நம்ம இன்னும் அடுத்தது பார்த்திங்கன்னா அமிர்தகடேஸ்வரன், நம்ம அபிராமி அம்மன் திருத்தலத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரை எப்படி காலால் உதைச்சு காலனை காலால் உதைத்தவர், காப்பாற்றினவர் அமிர்தகடேஸ்வரர். அவரை பற்றியும் நாம் அறிந்தது தானே. அப்போது அவங்க எப்படி அவர் திருப்பாதத்தை நாம் சரணடைய வேண்டும். சரி, இந்த நஞ்சை உண்ட சிவபெருமானை என்ன பண்ணுறது? சிவபெருமான எல்லா அனைத்தையும் தாங்கி கொண்டு இருக்கிறாரே பகவான். நஞ்சை உண்டார்னா நாமெல்லாம் எங்கே போகிறது? இதை அறிந்த உமாதேவி பதபதைத்து விட்டால், இந்த தேவர்களை காப்பதற்காக இந்த நஞ்சை உண்டுவிட்டாரே, அத்தத்தோ சிவனின் திருவயிற்றுக்குள் இருக்கும் கோடானு கோடி உயிர்கள் அழிந்து விடுமோ, அவை அழியாமல் எப்படினாலும் காப்பாற்றி ஆக வேண்டுமே என்று கருணை கொண்டாள். தேவரையும் காப்பாற்றணும், மனிதரையும் காப்பாற்றணும்,
மாயா முனிவர்களையும் காப்பாற்றணும். அப்போ அம்மா என்ன பண்ணுவா? அப்பா என்ன பண்ணிட்டாரு? பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு, இந்த பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு நஞ்சை சாப்பிட்டாரு. இனி மனிதர்களை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறது? உடனே என்ன பண்ணிட்டா அம்மா? அடுத்த நொடியே பெருமான் விழுங்கிய நஞ்சு அவர் திருவயிற்றுக்குள் செல்ல முடியாதபடி கழுத்திலே நிற்குமாறு தன் கைகளால் பிடித்து தடுத்து விட்டாள். உமையம்மை அமிழ்தமயமானவள் அல்லவா? அதனால் அமிழ்தமான அவர் திருக்கரம் பற்ற மாதத்தில் நஞ்சின் கொடிய தன்மை நீக்கி சிவனின் கழுத்திலேயே கருத்து தங்கிவிட்டது. செம்பவள மேனியரான அவருக்கு அந்த கருப்பு நிறம் அழகாகவும் திருஷ்டிகளிக்கும் பொட்டாகவும் அமைந்தது. இப்போ சொல்லுவாங்க பாருங்களேன், ரொம்ப சிவப்பாக இருக்கிறவங்க பெருமிதம் கொண்டுக்குவாங்க. நான் எவ்வளோ கலராக இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி. அப்போ தான் கருப்பாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஆஹா நான் கருப்பாக இருக்கேனேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்களாம். அப்போ தான் ஒருத்தவங்க சொன்னாங்களாம், கருப்பும் ஒரு நிறம்தான், வெள்ளையும் ஒரு நிறம்தான். ஆனால் வெள்ளையாக இருக்கவங்க கூடிய கன்னத்தில் ஒரு கருப்பு மச்சம் இருந்தால் அவங்களுக்கு இன்னும் அழகு கூட்டி தரும். ஆனால் கருப்பாக இருக்கவங்களுக்கு கன்னத்தில் ஒரு வெள்ளையாக ஒன்று வந்ததுன்னா அதற்கு பேரே வேறு. அதனால் கருப்பு சிகப்பு என்பது ஒரு நிறமே தவிர அழகு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுபோல் இப்போ பார்த்திங்களா, ஐயாவுக்கு, நம்ம சொக்கநாதருக்கு, நம்ம சிவபெருமானுக்கு செம்பவள மேனியரான அவருக்கு அந்த கருப்பு நிறம் எப்படி மாறிடுச்சு? அழகாகவும் திருஷ்டிகளிக்கும் பொட்டாகவும் அமைஞ்சதான். அதனால் சிவபெருமானுக்கு அன்று முதல் பேர் திருநீலகண்டன் என்று பேர் அவருக்கு. தேவர்களை காக்க நஞ்சுண்ட சிவனை காத்து சிவன் திருவயிற்றில் இருந்த அனந்தகோடி உயிர்களையும் ஒருங்கே காத்த கருணை வடிவானவள் அந்த அம்பிகை அபிராமி அன்னை. ஆழகால நஞ்சையே அவள் கைப்பட்டதும் அழியாத அமுதமாகிவிட்டது என்றால் அவளின் திருவடியில் முடிவைத்து வணங்குபவரின் பிணியும் பிறவி நோயும் ஒருங்கே தீராதா என்ன? கேள்விக்கு இடமே கிடையாது, நிச்சயம் தீர்ந்துவிடும் என்று உறுதியாக நம்பினார் அபிராமி பட்டர். அதனால தாங்க அவளுக்கு காட்சி கொடுத்தாரு. அபிராமி பட்டருக்கு அம்பிகை அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியாக தன் காதணியை விட்டு எரிந்து காட்டினாளா இல்லையா? நம்பிக்கைங்க, நம்பிக்கை. தன்னுடைய தலை, நம்ம தலைங்கிறது என்னது? கணம். அந்த தலை கணத்தை அபிராமி அம்மனின் பாதத்தில் நாம் வைத்தோம் என்றால் நமக்கு பிறவி பிணி தீர்ந்துவிடும். அந்த நம்பிக்கையில் அம்பிகையின் திருவடியை பேறு பெற்று நாம் வேண்டி அதை விண்ணப்பித்து பாடிய அருமையான பாடல் தாங்க பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையால் வருந்திய வஞ்சி மருங்கொள் மனோன்மணி வார்ச்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே என்று பாடினார் என்று கூறி மீண்டும் அபிராமி அன்னையின் அருளால் அடுத்த பாடலில் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.